பொறுத்திருந்து என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. பொறுத்திருந்து என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். லெட் அஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் see what happens அப்படின்னு பேசலாம். லெட் அஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் see what happens. பொறுத்திருந்து என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? சொல்றது தான் சொல்ல முடியும். நம்மளால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? வாட் எல்ஸ் we can do அப்படின்னு பேசலாங்களா? சரி, வாட் எல்ஸ் we can do, நம்மளால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னால பாரு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எப்படிங்க பேசலாம்? உன்னால பாரு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசணும். many are suffering because of you அப்படின்னு பேசலாம். many are suffering because of you, உன்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ எப்ப வேணும்னாலும் என்ன வந்து பாரு. நீ எப்ப வேணும்னாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கம் அண்ட் see me anytime you like அப்படின்னு பேசலாம். கம் அண்ட் see me anytime you like, நீ எப்ப வேணும்னாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாத அப்படின்னு பேசணும். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாத. டோன்ட் ஃபைட் அபவுட் எவ்ரிதிங் அப்படின்னு பேசலாம். டோன்ட் ஃபைட் அபவுட் எவ்ரிதிங், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாத, எல்லாத்துக்கும் சண்டை போடாத அப்படின்னு அர்த்தம். சரி, உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ லைக் திஸ் கலர் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, டூ யூ லைக் திஸ் கலர், உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா வச்சுங்களா? சரி, வேற யாராவது உன் கூட வராங்களா? வேறு யாராவது உன்னுடன் வருகிறார்களா? வேற யாராவது உன் கூட வராங்களா? இஸ் எனிபடி எல்ஸ் கம்மிங் வித் யூ அப்படின்னு கேட்கலாம். இஸ் எனிபடி எல்ஸ் கம்மிங் வித் யூ, உன் கூட வேற யாராவது வராங்களா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல, இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் டெல் ஆல் திஸ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் டெல் ஆல் திஸ், இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல. இந்த வாக்கியத்துல இந்த கோ அண்ட் டெல் அப்படிங்கறத கோ அண்ட் டெல் அப்படின்னு உச்சரிங்க. சரிங்களா? ஐ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் டெல் ஆல் திஸ், அண்ட் டெல் அப்படின்னு உச்சரிக்க வேண்டாம். சரி, அப்ப உங்களை பார்க்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லைங்களா? சரி, எப்படி பேசலாம்? அப்பா அப்படிங்கிறதுக்கு அப்பான்னு சொல்லுங்க, இல்ல டேடின்னு சொல்லுங்க, உங்க விருப்பம். சரி, உங்களை பார்க்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா there is someone here to see you அப்படின்னு பேசலாம். இந்த வந்திருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படிலாம் கேட்காதீங்க. இந்த வாக்கியத்துக்கு இதுதான் அர்த்தம். சரி, நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் ஏற்க மறுக்கின்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா someone has come to see you அப்படின்னு கூட பேசிக்கோங்க. சரிங்களா? someone has come to see you அப்படின்னாலும் there is someone here to see you அப்படின்னாலும் ரெண்டு வாக்கியங்களுக்குமே ஒரே அர்த்தம் தான். உங்களை பார்க்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்க யாரோ ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. அப்ப there is someone here to see you அப்படின்னு பேசிக்கோங்க. இல்லைன்னா அப்பா someone has come to see you அப்படின்னு பேசிக்கலாம். அப்படிங்கிறீங்களா? சரி, உங்க விருப்பம். சரி, ஆறுறதுக்கு முன்னால சாப்பிட்டுரு அப்படின்னு பேசணும். ஆறுறதுக்கு முன்னால சாப்பிட்டுரு எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படின்னா eat it before it gets cold அப்படின்னு பேசலாம். eat it before it gets cold, ஆறுறதுக்கு முன்னால சாப்பிட்ரு, இது ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னை சந்திச்சனால என்னால மறக்க முடியாது அப்படின்னு பேசணும். உன்னை சந்திச்சனால என்னால மறக்க முடியாது எப்படிங்க பேசலாம்? ஐ காண்ட் ஃபர்கெட் அப்படின்னா என்னால மறக்க முடியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, the day I met you, I can't forget the day I met you, உன்னை சந்திச்சனால என்னால் மறக்க முடியாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இரு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு பேசணும். இரு நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா லெட் மீ ட்ராப் யூ அப்படின்னு பேசலாம். இதுக்கு இதுதான் அர்த்தம், அதை விட்டுறணும். லெட் மீ ட்ராப் யூ, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு திட்டுறதுக்கு நான் தான் கிடச்சேனா? உனக்கு திட்டுறதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா டிட் யூ ஃபைண்ட் ஒன்லி மீ டு ஸ்கோல்ட் அப்படின்னு பேசலாம். டிட் யூ ஃபைண்ட் ஒன்லி மீ டு ஸ்கோல்ட், உனக்கு திட்டுறதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? ஹவு மச் மணி டூ யூ ஹாவ் அப்படின்னு கேட்கலாம். ஹவு மச் மணி டூ யூ ஹாவ், உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன், நான் ரொம்ப
நான் இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ எம் வெரி அப்செட் நவ் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ எம் வெரி அப்செட் நவ். நான் இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பேசணும். ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் ஸோ ஹாப்பி அப்படின்னு பேசலாம். இந்த சீன் ஹிம் அப்படிங்கிறத சீனம் அப்படின்னு சேர்த்து ஊச்சுறீங்க. சரிங்களா? சரி, ஐ ஹாவ் நெவர் சீன் ஹிம் ஸோ ஹாப்பி. அவன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் இப்போவே உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஐ வாண்ட் டு see you right now அப்படின்னு பேசலாம். ஐ வாண்ட் டு see you right now. நான் இப்போவே உன்னை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ பேசாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இட் இஸ் பெட்டர் இஃப் யூ டோன்ட் டாக் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் பெட்டர் இஃப் யூ டோன்ட் டாக். நம்ம தமிழ் அன்றாடம் பேசக்கூடிய வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபாக வச்சுருக்கேங்க. ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் 200க்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் வாக்கியங்களை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த 5 பிடிஎஃபையும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 பிடிஎஃப்லையும் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான். இருந்தாலும் பிடிஎஃபாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் சேவ் யுவர் டைம். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் நீங்கள் 250 ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees கொடுத்து நீங்கள் 5 பிடிஎஃபையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். அவங்கக்கிட்டலாம் நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் உங்ககிட்ட நான் பணம் கேட்குறேனே தவிர மற்ற எதுக்காகவும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.